மார்னிங் சார். என்ன வேணும் மேடம் இந்த பக்கம்? யாரோ விருப்பம் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாரா, அதான் வர சொல்லியிருந்தாங்க. ஆனா கார்த்திக் சார் நீங்க இங்கே தான் இருக்கீங்க. அது ரேணு, அத நான் சொல்றேன் மேடம். நான் தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன். கிரிமினல்களே அவங்க தான். அவங்க கிட்ட போய் விசாரிச்சா அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க? சார் பார்த்து பேசுங்க. அவரை யாருன்னு நினைச்சீங்க? அவர் எங்களோட பெரிய அதிகாரி கார்த்திக். என்னது இந்த தம்பி போலீஸா? ஏன் தம்பி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு, அவருக்கு நீங்க போய் உடந்தையா இருக்கீங்களே. ஒரு நியாயத்தை கட்டி காக்குறவர் ஒரு கிரிமினல் வாதிக்கு துணை போறது நல்லதா சார்? நீங்களாம் இருக்கிறீங்க தானே நாங்க பயம் இல்லாம இருக்கோம். நீங்க இப்படி தப்பு செய்யறவங்களுக்கு துணையா இருந்தா நாங்களாம் எங்க போறது சார்? அம்மா அவன் ரொம்ப நல்லவன் தாம்மா. என் ஃப்ரெண்டுன்றனால நான் அப்படி சொல்லல. அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். அவன் நல்ல பையன் தாம்மா. நீங்க தான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கணும். என்ன மேடம் விசாரிக்க வந்துட்டு குற்றவாளிக்கிட்டே நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க மேடம், எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல இவன் விருப்பம் இல்லாம தாலி கட்டியிருக்கான். அவன் கிட்ட ஏன் விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அவனெல்லாம் ஸ்டேஷன்ல கூட்டு போய் கேட்கற வேண்டிய விதத்துல கேட்டு அவன்கிட்ட உண்மையா வாங்குங்க. பாருங்க சார், நீங்க சொன்னீங்கன்னா அவரை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டு போக முடியாது. யார் பாதிக்கப்பட்டிருங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க கொடுத்தா மட்டும்தான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அவங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். யாருமா இதுல பாதிக்கப்பட்ட பொண்ணு? யார் கழுத்துல அந்த சார் தாலி கட்டினாரு? மேடம் நான் உட்காந்துருக்கலே, இவதான் என் பொண்ணு. இவட்ட கேளுங்க, விருப்பத்தோட கல்யாணம் பண்ணாவளா இல்ல விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணாவளான்னு எனக்கும் தெரியணும். இந்த பாருமா, நான் கேட்டேன், யாருக்கும் பயப்படக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும். சொல்லுங்க மேடம். இதோ நிக்காரே, இவரு உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். இவரோட நீ எப்ப மாதிரி பேசியிருக்கியா? பேசியிருக்கேன் மேடம். அப்போ உனக்கு இவரை தெரியும். ஆனா எல்லாரும் கட்டாய தாலி தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. உன்ன இவரு உண்மையாவே கட்டாய தாலி கட்டினாரா இல்ல நீங்க ரெண்டு பேரும் விரும்பி தான் அந்த தாலிய அவர் உனக்கு கட்டினாரா? மேடம் எங்க வீட்டு பொண்ணு அமைதியா இருக்கலையே உங்களுக்கு தெரியலையா மேடம்? அவன் தான் கட்டாய தாலி கட்டியிருக்கான்னு. பாருங்க மேடம், நீங்க இவன் மேல இப்ப ஆக்ஷன் எடுக்காட்டி நான் பெரிய அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சார் இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? இது வேற லேடிஸ் கம்ப்ளைண்ட். நம்மளை விட்டு வேற ஆள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க உடனே உங்கள் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார். நம்மளே இவரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் என்கொயரி மாதிரி பண்ணிட்டு விடலாம் சார். கூப்பிட்டு போகலாமா? நீ சொல்றது சரிதான் வேணும். வேற யாராவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள நம்ம அவனை சேஃப்டி பண்ணா நல்லதுதான். டேய் ரகு, வாடா ஸ்டேஷன் வரையும் போகணும். என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏண்டா? ஓடி பிடிச்சி விளையாட அக்கா கழுத்துல தாலி கட்டாம தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சுட்டேன். எங்களால எதுவுமே பேச முடியல. வாடா, இப்போதைக்கு இங்க இருந்தா சரியில்லை, வா. மேடம், அவனை கூட்டு போறீங்களா இல்லையா? அவனை பார்க்க எனக்கு கோபமா வருது. இல்லாட்டி நான் இவனை இங்கே கொன்றுவேன். அதான் கூட்டு போறல சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் பொறுக்கி, என் கழுத்துல தாலியை கட்டிட்டு என்னங்க குற்றவாளியா உட்கார வச்சுட்டு நீ போய் நிம்மதியா இருக்கலான்னு வெளியே போறியாடா? உன்னை விட மாட்டேன்டா. உன்னை நிம்மதியா இருக்கவே நான் விட மாட்டேன்டா. இந்த வாரேன்டா, ஓ நிம்மதியை குலைக்கிறதுக்கு இந்த வாரேன்டா. மேடம் ஒரு நிமிஷம். என்னம்மா, அவர் மேல வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இல்ல மேடம், நான் அவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல மேடம். அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டாம். வாட்? என்ன சொல்றாமா? ஏய் சோனி, அவனை கூப்பிட்டு போட்டோம். உனக்கு தான் அவனை விருப்பம் இல்லாம தான் தாலி கட்டி இருக்கான். மறுபடியும் அவனை நிறுத்துறா? அவன் போட்டோம். சாரிமா மேடம், நான் உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். என்னம்மா, எதனாலும் தயங்காம சொல்லு. மேடம் மேடம் அது அவர் எனக்கு கட்டாய தாலி கட்டல மேடம். என் விருப்பத்தோட தான் அவர் எனக்கு தாலி கட்டினார் மேடம். நானும் அவரும் விரும்பிதான் நாங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் மேடம். என்னது, உன் விருப்பத்தோட தான் இந்த பையன் உனக்கு தாலி கட்டினானா? ஆமாம் மேடம், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணதுனால தான் அவர் எனக்கு தாலி கட்டினார் மேடம். என்னடா மச்சான் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? டேய், நானே ஷாக்ல இருக்கேன்டா. அவ எதனால நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சுன்னு சொல்றானே எனக்கே தெரியலடா. அட சண்டால செருக்கி மோள, அப்பமே நினைச்சடி ஒருத்தன் எங்க கண்ணு முன்னாடி உன் கழுத்துல துணிஞ்சு தாலி கட்டுறானா? அவன் ஒருத்தனால முடியாது, உன் சம்மதம் இல்லாம அவன் தாலி கட்ட முடியாதுன்னு நினைச்சேன்டி. அப்படியே நடந்திருக்கடி. என் வயிற்றுல பாலை ஊத்துட்டியடி. நீ என் வீட்டுல இருக்க கூடாதுடி. நீ எனக்கு என் மோவலே கிடையாதுடி. இன்னையோட உன்னை நான் தலை
முழுவுறேன்டி. அம்மா அம்மா அப்படி சொல்லாதங்கம்மா. நீ என்ன அம்மான்னு சொல்லக்கூடாது. என்னைக்கு அவன் வேணும்னு சொல்லி அவன் தாலியை ஏத்துக்கிட்டியோ உனக்கு எங்க வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இதோட நீ அவன் பின்னாடியே போயிரு. எங்க வீட்டு பக்கம் நீ வரைய கூடாது. மைனி மைனி இப்படி பேசாதுங்க பிள்ளைய. இந்த பாரு வசந்தி, நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கினல, அவ என்ன மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்க பாத்தியா? நம்ம குடும்பமானத்தையும் சிரிக்க வச்சுட்டா. அவ நமக்கு வேண்டாம் வசந்தி. அவளை இன்னையோட நம்ம எல்லாரும் சேர்ந்து தலையை முழுவிடும் வசந்தி. அதான் அம்மா, அவங்க தான் சொல்றாங்களே, அவங்க விருப்பப்பட்டு தான் தாலி கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கல, அவங்க சேர்ந்தே வாழட்டுமா. நான் எதுவும் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன் மேடம். சரிம்மா, சரி சார். ஹாப்பி மேரிட் லைஃப். நான் கிளம்புறேன். ஓகே கார்த்திக் சார், அப்புறம் பாப்போம். நான் ஸ்டேஷன் போறேன். ஓகே ரேணு. இந்தாடி உன் பேக்கு. எருமைய கண்ணு முன்னாடியே நீ வரக்கூடாது. இதோட ஒளிஞ்சு போயிரு. நான் அப்பாவை பார்க்கணுமா? அதான் உங்க அப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு உங்க அப்பனை பார்த்தா கூட கொஞ்சம் அழ வைக்கணுமா? அந்த மனுஷன் இந்த நேரம் பார்த்து வெளியே எங்கேயோ போயிட்டான். நான் உங்க அப்பட்ட சொல்லிக்கிட்டே நீங்க நிக்காத, வெளியே போயிரு, இல்ல நான் கொலகாரியா மாறிடுவேன். டேய் மச்சான், அந்த பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போடா. இந்த வீட்டுக்கா? அங்க நான் இப்பதான் கூட்டு போறது. அங்க எங்க அம்மா தான் இருப்பாங்களேடா. நீ தானே தாலி கட்ட, அப்ப நீ தான் ஃபேஸ் பண்ணணும். அப்ப இந்த பொண்ணு இங்கேயே விட்டு போக சொல்ற. இந்த பொண்ணு பாவம்ல. என்னடா எனக்கு வந்து சோதனை. காதலிச்சு போன கல்யாணம் பண்ணி கூட்டு போனாவது பிரச்சனை எல்லாம் ஹாப்பியா ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா இவ்வளவு நான் கூட்டு போய் நான் என்னன்னு ஃபேஸ் பண்ணடா? சார் தானே தாலி கட்டிங்க, அப்ப சார் தான் சிரிச்சுக்கிட்டே ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணணும். உங்க மாமியார் இருக்கிற கோவத்துல தர்ம அடி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கடா. வா போலாம். சோனி வா போலாம். இந்த பாருடா, நான் உன் பின்னாடி வாரினோனே என்ன உன் பொண்டாட்டி மாதிரி அதிகாரம் பண்ணலான்னு மட்டும் நினைச்சிடாத. அது நடக்கவே நடக்காது. நான் உன் பின்னாடி எதுக்கு வரேனி நீ போக போக தெரிஞ்சுக்குவா. பின்னாடி நீ என்ன வேணா பண்ணு. ஆனா இப்போதைக்கு தயவு செஞ்சு வா, கிளம்பலாம்.